ஹார்ட் அட்டாக் திடீர்னு வரும்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் அது பல வருடங்களாக மெதுவாக உருவாகும் பிரச்சனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஹெல்தி ஃபியூவல் டெய்லி. நம்ம இதயத்துக்கு ரத்தம் கொண்டு செல்லும் இரத்தக் குழாய்கள் இருக்கு. காலப்போக்கில் அதிக கொழுப்பு, புகைப்பிடித்தல், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாமை போன்ற காரணங்களால் அந்த இரத்தக் குழாய்களின் உள்ளே கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் அந்த கொழுப்பு படிவு கிழிந்தால் அங்கே இரத்தம் உறைந்து கட்டி உருவாகும். அந்த கட்டி இரத்த ஓட்டத்தை முழுமையாக தடுத்துவிட்டால் இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் இல்லாமல் சில நிமிடங்கள் இருந்தாலே இதய செல்கள் சேதமடைய ஆரம்பிக்கும். இதுதான் ஹார்ட் அட்டாக். அதனால மார்பு வலி, இடது கைவலி, மூச்சுத் திணறல், அதிக வியர்வை, வாந்தி வருவது போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஆரோக்கியமான உணவு, தினசரி உடற்பயிற்சி, புகைப்பிடித்தலை தவிர்ப்பது, சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மாரடைப்பு அபாயத்தை குறைக்க உதவும். எல்லா மாரடைப்பும் ஒரே மாதிரி அறிகுறிகளுடன் வராது. குறிப்பாக பெண்கள், முதியவர்கள் மற்றும் சர்க்கரை நோயாளிகளில் அறிகுறிகள் மாறுபடலாம். எனவே சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ உதவி பெறுவது முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.